யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வணக்கம். இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் கனிகி கொல்லப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளையில் ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதல் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதுடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அமைதிக்கும் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் மறைமுக விளைவை எதிர்காலத்தில் எமது நாடும் அனுபவிக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக பதிவாகும் இவ்வாறான மனிதாபிமானமற்ற தாக்குதல்களினால் மக்கள் ஏற்படும் பாதிப்புகள் தமக்கு வருத்தமளிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 7 தலைமுறைக்கு தேவையான சொத்தை பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் குவித்துள்ளார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார். அந்த வகையில் அமெரிக்காவில் பசில் ராஜபக்ஷவிற்கு உள்ள சொத்தை சரியாக மதிப்பீடு செய்து கணக்கீடு செய்தால் அதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேராவை நியமிப்பதற்காக பசில் ராஜபக்ஷ பணம் பெற்றுக்கொண்டாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் யாரிடமும் பணம் கேட்கும் நிலை பசில் ராஜபக்ஷவிற்கு இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் முதலாவது பணக்காரராக பசில் ராஜபக்ஷ இருக்கலாம் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ அப்படியல்ல என்றும் நாமல் ராஜபக்ஷ பற்றி என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அங்கவீனமடைந்த அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் கொடுப்பனவுகள், மருத்துவ புனர்வாழ்வு மற்றும் வாழ்நாள் முழுவதும் பராமரிப்பை வழங்குதல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன இதனை குறிப்பிடுகின்றார். அத்துடன் கடந்த 2 வருடங்களில் பாதுகாப்பு அமைச்சு நாட்டை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஸ்திரப்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கமல் குணரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். இதனால் மக்களுக்கு சிறந்த பாதுகாப்பான சூழலை உறுதி செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் கல்வி வசதிகள் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதிகமான மாணவர்கள் கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் சிவில் மருத்துவ மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கமல் குணரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை வங்குரோத்தாக்கிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடைக்கலம் கொடுத்து வருகின்றார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் புலனறுவை மாவட்ட பிக்குகள் மாநாட்டில் கடந்த 30ஆம் தேதி கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் எமது நாட்டின் பொருளாதாரம், சமூகம், அரசியல், மதம் ஆகிய அம்சங்கள் முற்றாக சீரழிந்து வருகின்றன. நாட்டின் அதிஉயர் சட்டமான அரசியலமைப்பை பகிரங்கமாக மீறுவது, அரசியலமைப்புக்கு நாட்டின் ஜனாதிபதி பகிரங்கமாக சவால் விடுவது, ஜனநாயகத்தின் 3 தூண்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய தடைகள் மற்றும் சமன்பாடுகள் உட்பட ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பையும் முற்றிலுமாக சீரழிக்கப்பட்டு வருகின்றன. மறுபுறம் பாரிய குற்ற செயல்களினால் ஒட்டுமொத்த சமூகமும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. பண்டைய காலத்திலிருந்தே எமது நாட்டின் சமூக அமைப்பு பௌத்த கொள்கைகள் மற்றும் விழுமியங்களை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டு வந்தன. அது தனி மனிதனிடம் தொடங்கி ஒட்டுமொத்த சமூகத்தின் மேற்கட்டுமானம் வரை நீண்டுள்ளது. ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்ட பரஸ்பர கடமைகள் எல்லோருக்கும் இருக்கின்றன. பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிகள், தொழில் முனைவோர், ஊழியர்கள், நண்பர்கள், சாதாரண மக்கள், மத போதகர்கள் ஆகியோருக்கு இடையிலான முழு சமூக கட்டமைப்பும் பரஸ்பர கடமைகள் மற்றும் பொறுப்புகளினால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று இந்த சமூக விழுமியங்கள், பரஸ்பர கடமைகள், சமூக பொறுப்புகள் போன்றவை கடுமையாக சவாலுக்கு ஆளாகியுள்ளன. மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேல் வரை சவால் விடும் நிலை காணப்படுகின்றது. இன்று நாட்டின் தலைவரான ஜனாதிபதியே மீயர் சட்டத்தை வெளிப்படையாக மீறி நாட்டை வங்குரோத்தாக்கிய பொருளாதார குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்து வருகின்றார்.
அவர்களின் உதவியுடன் தயவுடனும் மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றார். நாட்டை ஆட்சி செய்பவர் அநீதி இழைக்கும் போது, சட்டத்தை மதிக்காத போது, திருடர்களை பாதுகாக்கும் போது ஆட்சியாளர்கள் மேலிருந்து கீழ் வரை மோசமான முன்னுதாரணத்தை காட்டுகின்றது. ஊழல், மோசடி, திருட்டு, சட்டமீறல் என அனைத்து ஒழுக்கக்கேடுகளும் மேலிருந்து கீழ் வரை பரவியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் 13ஆம் திருத்த சட்டத்தின் கீழ் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்குவதற்கு பொதுஜன பெரமுன எதிர்ப்பை வெளியிடுவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார். இங்கே தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த விடயத்தை தெற்கை போன்ற வடக்கிலும் சென்று கூறி வருகின்றேன். சில தரப்பினரை போன்று வடக்கில் ஒன்றையும் தெற்கில் ஒன்றையும் நாங்கள் பேசப் போவதில்லை. இதனால் வடக்கின் சில அரசியல்வாதிகளினால் எம்முடன் இணைந்து செயல்பட முடியவில்லை. வடக்கின் ஒரு தொகுதி இளைஞர் தற்பொழுது காணி, காவல்துறை அதிகாரம் என்ற கோரிக்கையை கைவிட்டுள்ள நிலையில் தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் தற்பொழுது எங்களுடன் இணைந்து கொண்டுள்ளனர். எதிர்வரும் தேர்தலில் வடக்கினை பிரயத்துவம் செய்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை உருவாக்குவது எமது இலக்கு. அவ்வாறு தெரிவாக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கலாம். ஒரு காலத்தில் அவர் பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ கூட பதவி வகிக்கலாம். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பிரதான எதிராளி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஆவர். அத்துடன் எமது கட்சியிலிருந்து விலகி வெளியேறியவர்களை பிரதான சவாலாகவோ எதிரிகளாகவோ கருதவில்லை என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பாரம்பரிய அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றினால் நாட்டில் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் வெடிக்கும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரு அபேவர்தன எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களில் ஒருமித்த கருத்துடன் புதிய பொருளாதார மாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் பாரம்பரிய குறுகிய பிரிவினைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் கருத்துக்களை சிலர் முன்வைப்பது வருந்தத்தக்கது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிலையான நாட்டிற்கு ஒரே பாதை என்ற துணைப்பொருளில் 29ஆம் தேதி ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கருத்து தெரிவிக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரு அபேவர்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் கட்சிகள் பாரம்பரிய முறைப்படி தம்முடைய அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாதுள்ளதாக தெரிவித்த அவர், முன்னைய நிர்வாகத்திற்கு எதிராக சிவில் போராட்டம் நடத்தப்பட்டதாக நினைவூட்டினார். அவ்வாறான நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு வாக்குகளை பயன்படுத்துவதா என்ற கேள்வி எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கை மக்கள் முன்னிருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இணையமூடாக குற்ற செயல்களில் ஈடுபட்டு சீன பிரஜைகள் உட்பட 8 பேரை காலி காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த கைது நடவடிக்கையானது 1ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. காலி காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காலி துறைமுக காவற் பிரிவிற்குட்பட்டு உடுகம பிரதேசத்தில் உள்ள தற்காலிக தங்குமிடத்தை சோதனையிட்ட போது இந்த வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்றது. அந்த வகையில் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதற்காக ஜூலை மாதம் 22ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை சில்வா கலையரங்கில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. தமிழ் மக்கள் பொது சபையும் தமிழ் தேசிய கட்சிகளான 7 தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இந்த பொது கட்டமைப்பினை உருவாக்கியிருப்பதனால் பொது வேட்பாளர் நிச்சயம் நிறுத்தப்படுவார் என்ற நம்பிக்கையும் அந்த நபர் யார் என்ற எதிர்பார்ப்பும் பரவலாக காணப்படுகின்றது. இதற்கமைய பொது வேட்பாளர் தெரிவானது 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கு மாகாணத்திலிருந்து பொதுநிலை பெண், பொதுநிலை ஆண், வடக்கு மாகாணத்திலிருந்து பொதுநிலை பெண், பொதுநிலை ஆண், கிழக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு பெண், அரசியல் தரப்பு ஆண் மற்றும் வடக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு பெண், அரசியல் தரப்பு ஆண் என முன்னுரிமை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய தமிழ் பொது வேட்பாளருக்கான பெயர்கள் இதுவரை பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பொதுநிலையில் நீதிபதி சந்திரமதி கிழக்கு பொதுநிலை சார்ந்தும், நீதிபதி இளஞ்செழியன் வடக்கு பொதுநிலை சார்ந்தும்,
லோகநாதன் அம்பாரி வர்த்தக சங்க தலைவர், வரதராஜன் அம்பாரி சிவில் சமூக தலைவர், தண்டாயுதபாணி கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர், சட்டத்தரணி ரத்னவேல் பொதுநிலை சட்டத்தரணி, தவராசா பொதுநிலை சட்டத்தரணி புவிதரன், பேராசிரியர் சிற்றம்பலம், ஓய்வு பெற்ற அதிபர் P.K. சிவலிங்கம் போன்றோர்கள் பொதுநிலையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அரசியலில் துரைரட்னம், கென்றி, ஜனா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், துளசி, வேந்தன், ஐங்கரநேசன், ஸ்ரீகந்தா, சிவசக்தி ஆனந்தன், வெள்ளிமலை அரசியல் கிழக்கு சார்பாக, அரியநேத்திரன் அரசியல் கிழக்கு சார்பாகவும், சிவநேசன் அரசியல் கிழக்கு, சிவி விக்னேஸ்வரன் அரசியல் வடக்கு சார்பாகவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இதேவழியில் பொதுநிலையில் ராமகிருஷ்ணன், லோகநாதன், குருநாதன், டாக்டர் சந்திரகாந்தன் சந்திரநேரு, பேராசிரியர் மௌனகுரு, சித்திரலேகா மௌனகுரு, அரசாங்க அதிபர் உதயகுமார், பேராசிரியர் ஜெயசிங்கம், முன்னாள் துணை முதல்வர் செல்வராசா, டாக்டர் தில்லைநாதன், லீலாவதி, காணாமலாக்கப்பட்டோர் சங்கம், அனந்தி சசிதரன், சிவாஜிலிங்கம், சசிகலா ரவிராஜ், செல்வின் இரேனியல், சிவயோகநாதன் சீலன், வசந்தராஜா, நிலாந்தன் போன்ற பலரும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. நன்றி. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்.